Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது TNPSC Group 4 எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த PDF பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ இதே மாதிரி எல்லா டாபிக் வைஸும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து டைம் ஆகக்கூடிய ஒரு டாபிக் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளோட மார்க்கை வந்து டிசைட் பண்ணும். இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 25 மார்க்கில் நம்மளோட மார்க் வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய இந்த சிம்பிளிஃபிகேஷன். மற்றதெல்லாம் நம்ம இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த மெத்தட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அண்ட் அந்த ஃபார்முலா தான் இதுக்கு இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு போட்டுடலாம். பட் இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபைடாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயரில் நடந்த குரூப் 4 கொஷின்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் மட்டும் தனியாக எடுத்து அந்த PDF வந்து சென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ தட் இதை நம்ம பார்க்கும்போது இதே மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ, ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி சம்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதை எப்படி வந்து சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு சீரீஸாகவே ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வீடியோவில் ஒரு 6 to 5 கொஷின்ஸ் வரைக்கும் 5 to 6 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ரொம்ப நாளாக நம்ம வந்து லாங் வீடியோஸ் கொடுக்கல, ஷார்ட் வீடியோஸ் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் ஷார்ட் வீடியோஸும் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். லாங் வீடியோஸும் நான் இனிமேல் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தவொடனே ஐயோ ரொம்ப பெரிய சம்மா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியலாம். பட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 7/3/10 அடுத்ததுல -10 7/21. ஸோ இதில் ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மெத்தட் நான் சொல்லித்தர ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை இந்த கொஸ்டின் நான் லாஸ்ட் மினிட்ல தான் பார்க்குறேன், எனக்கு ஆன்சர் எது 4ல் ஏதோ ஒரு ஆன்சர் தான் டிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி டிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி சம் பண்ணுறது, இல்லை 2 ஆப்ஷன் வர்ற வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரிக்குக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னென்னா டினாமினேட்டர் எல்லாமே சேம் வேல்யூ தான். இப்போ கீழே வந்து கண்டிப்பாக 210 தான் வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ இப்போ இந்த நம்பருக்கு முன்னாடி இப்போ மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 210 + 7, ஸோ 217 / 210 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 73 / 10 தான் வரும். ஐ மீன் 210ங்கிறது வரும். ஏன்னா ஃபைனலாக வந்து நமக்கு 210 தான் வருது கீழே. ஓகேவா? அப்படிங்கிறப்போ இங்க சின்ன நம்பர் வருது, இங்க பெரிய நம்பர் வருது. நான் ஃபுல்லாலாம் சொல்லல, சும்மா லாஜிக் வச்சு சொல்றேன். இங்க சின்ன நம்பர் பெரிய நம்பர், அப்ப பெரிய நம்பருக்குரிய சைன் தான் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ல வந்து என்ன வரும், பிளஸ் வருமா பாசிட்டிவ் நெகட்டிவ் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா மைனஸ் தான் வரப்போகுது. அதை வந்து நம்ம லாஜிக்கா கண்டுபிடிச்சோம். அப்ப பிளஸ் வேல்யூஸ்லாம் அடிச்சிருங்க. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூஸ்ல தான் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு கரெக்டாக வந்துடும். இது வந்து நீங்க கடைசி நேரத்தில் எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இல்லை நம்ம இந்த வந்து ஈஸியாக சால்வ் பண்றது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நார்மலாக நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ x/y அதே மாதிரி சாரி இது நீங்கள் நம்பரே வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்பர் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 2/3 இருக்கு, இங்கே வந்து 4/6 இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், கீழே 2 நம்பரும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டைரக்டாக இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் பண்ணிடலாம், நியூமரேட்டர் 2யும் ப்ளஸ் பண்ணிடலாம், இல்லை மைனஸ் கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணிடலாம். அப்படி தானே பண்ணுவோம். ஸோ அதே லாஜிக் தான் இங்கே கொண்டு வர போகிறோம். இங்க நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எல்லாத்தையுமே நான் ஃப்ராக்ஷனாலாம் மாத்தல, அப்படியே வச்சுக்கோங்க. 7 3/10 தான் இருக்கு. அதே மாதிரி இங்க மைனஸ் தான் வரும். 10 7/21 தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா கீழே இருக்கக்கூடிய
டினாமினேட்டரை வந்து ஈக்குவல் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்கே 10 21 மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 21 10 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ கீழே 210 அப்படிங்கிறது வந்துடும். இப்போ கீழே மல்டிப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும்ல, அப்போ தானே அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்போ இங்கே 21 மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 10 மல்டிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த முன்னாடி வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி வேல்யூவை அப்படியே எடுங்க. 7 இங்கே -10 இருக்கு. 7 - 10 என்ன, -3. அடுத்து இங்கே இருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்க, 63 வருமா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இங்க இருக்கிற வேல்யூ பாருங்க 70 வரும். இங்க நடுவுல சிம்பிள் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப 63 - 70 -7 வரும். ஓகேவா? இப்போ ரெண்டுக்குமே என்ன வருது, மைனஸ் சிம்பிள் தான் வருது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது, முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து 3 இருக்கணும், இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் 7 இருக்கணும், கீழே வந்து 210 அப்படிங்கிறது இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளிஃபைடாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாமா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோ ஏதோ கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம ஈக்குவல் பண்ணணும் ரெண்டுக்கும். ஸோ அந்த ஈக்குவல் பண்ணுறது பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கதையும் இந்த நம்பரையும் அங்கே நடுவில் என்ன சிம்பிள் வருதோ, இதே நடுவில் பிளஸ் வந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும், மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுங்க. அதே தான் இங்கேயும் நியூமரேட்டர் வேல்யூ இங்கே என்ன வருதோ அந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து டைரெக்டாக நமக்கு கிடைச்சிடும். நீங்கள் எந்த ஸ்டெப்பும் யூஸ் பண்ண, ஏன்னா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அதுலேருந்து கழிச்சு கூட்டி வரங்குள்ளேயும் உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஓடிடும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக செய்கிறதான், பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி செய்யக்கூடியதான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே வரும், நமக்கு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எக்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது, x - 968 தான். அடுத்து ப்ராக்கெட் முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து என்ன வரும், டிவிஷனுங்கிறப்போ 79 வந்துடும். இன்ட்டு 4 = 712. இப்போ இதை நம்ம வேற இந்த பாட்டும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும், ஏன்னா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் பண்ண முடியும். சார் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிரும், இங்க மல்டிபிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு வரப்போ டிவிஷன் ஆயிரும். ஸோ இப்போ இதை அடிங்க, 1 நாங்க 4 2 நாங்க 8 8 நாங்க 32. ஸோ 128 கிடைக்குதா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். x - 968 = 128. இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடியது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிபிகேஷனில் வந்துடும். ஸோ 79. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 128ஐயும் 79ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1112 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 1112 வரும். இங்கே இருக்க மைனஸ் என்ன ஆகும், இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சாலே ஆன்சரை டிக் பண்ணலாம். ஏன்னா 1112 வருது, இதோட 968 ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 11,000க்கு வந்துடும். ஸோ 11,000 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 11,080 அப்படிங்கிற ஆன்சர் வருது. அண்ட் இன்னொரு ட்ரிக்கும் சொல்லித்தரேன். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, எனக்கு 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று நான் டிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பாருங்களேன். இது எல்லாமே அதாவது கிட்டத்தட்ட 10,000ல் கொடுத்துருக்காங்க, இது ஒன்று மட்டும்தான் 11,000ல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில டைமில் தான் ஒர்க் ஆகும், எல்லா டைமும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுமான்னு நான் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 10,000 ரேஞ்சில் இருக்குது, இது மட்டும்தான் 11,000 ரேஞ்சில். அப்போ இது ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ இதுதான் ஆப்ஷனாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா டைமும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. அப்போ நீங்கள் இதை டிக் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து கடைசி டைமில் எனக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது. அடுத்து பாருங்கள், ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் பாருங்கள் 1/5 ரேஷியோ 1/x, டபுள் ரேஷியோ 1/x ரேஷியோ 1/1.25. அதாவது இது எப்படி இருக்குன்னா A:B அடுத்து B:C அந்த மாதிரி தானே இருக்குது. ஏன்னா இங்கே பியோட வேல்யூ வந்து சேமாக இருக்குது, அதாவது 1/x 1/xன்னு இருக்குது. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ரேஷியோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன, B² = AC அப்படிங்கிறதான் ஃபார்முலா. இது நம்ம ரேஷியோலையே பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம உட்காந்து இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ண, அதாவது A/B = B/Cன்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அது நீங்கள் இப்போ இந்த A/B = B/C அப்படிங்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு, B² = AC அப்படின்னு. அதை நம்ம டைரெக்டாகவே போட்டுரும். ஓகேவா? ஸோ இங்கே பிங்கிறது என்னது, 1/x. ஸோ 1/x². ஏங்கிறது என்னது, 1/5. சி என்ன பண்ணிடலாம், 1.25ங்கிறத நான் என்ன பண்ணுறேன், 100 / 125 எழுதிக்கலாமா? ஓகே.
ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் எடுக்கணும். ஸ்கொயர் எடுத்தால் தான் 1/xங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? கீழே வந்து 25 கிடைக்கும், மேலே வந்து 10 கிடைக்கும். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, 5 5s are 25. இது 1/x ஓட வேல்யூ, இங்கே x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே தலைகீழ போட்டோம்னா 5/2 ஆன்சர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 5/2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்கிறேன். பின் வருவனவற்றுள் எது முடிவுறு தசம தீர்வு, அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? முடிவுறு தசம தீர்வுனா அதாவது இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ராக்ஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து முடிவுறு வேல்யூவாக இருக்கணும். அதாவது போய்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து இந்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன், 0.8888 அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 0.833333 போய்கிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 போய்கிட்டே இருக்கு. பட் இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது முடிஞ்சிருச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு. அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு? நீண்டுக்கிட்டே போகுது, இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ அப்படிங்கிறது. இது வந்து எப்போ நமக்கு இதெல்லாம் உட்காந்து நம்ம டிவைட் பண்ணி இதை கண்டுபிடிக்க தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது இந்த ரூல் இருக்குது. இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முடிவுறு தசம தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னன்னா, இப்போ அந்த நம்மளோட ஃப்ராக்ஷன் வந்து P divided by Q இருந்துச்சு அப்படின்னா Q வந்து 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா 0வா இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிவ் இல்லையா? எனிதிங் டிவைடட் பை 0ங்கிறப்போ அது இன்ஃபினிட்டியாக போயிடும். ஸோ அப்போ P divided by Qல Q 0வா இல்லாமல் இருந்துச்சுன்னா P divided by இந்த Qவை நம்ம என்ன பண்ணணும்னா 2 பவராகவும் 5 பவராகவும் நம்மளால எழுத முடிஞ்சிச்சுன்னா அதுதான் என்னது? முடிவுறு தசம தீர்வாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே தான் ஆன்சர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 5/64. இந்த 64 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 64 வந்து 2 பவர் 5ன்னு எழுதலாமா? 2 பவர் 5 2 பவர் 6ன்னு எழுதலாம்னு நினைக்கிறேன். 2 பவர் 6ன்னு எழுதலாம். ஏன்னா 2 பவர் 3 வந்து 8. ஸோ 8 8 64. 2 பவர் 6ன்னு எழுதலாம். நீங்கள் கேட்கலாம் 2 பவர் 6 மட்டும்தான் எழுத முடியுது, 5 பவரில் எழுத முடியலன்னா இதே இது நான் 5 பவரில் எழுதலாம். ஏன்னா 5 பவர் 0ன்னு எழுதலாமா? 5 பவர் 0 ஏன்னா எனிதிங் பவர் 0 1 அப்படிங்கிறப்போ இந்த 64 நான் 2 பவராகவும் 5 பவராகவும் எழுத முடியுது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இது முடிவுறு தசம தீர்வு இதுதான் அப்படின்னு டிக் பண்ணிடலாம். நீங்கள் மற்றதையும் செக் பண்ணி பாருங்க. 9 வந்து 3 பவர் 2ன்னு எழுதலாம். இங்கே 2வும் வரல 5வும் வரல, அப்போ இது வராது. 15 பார்த்தீங்கன்னா 5 into 3 5 வருது, பட் 2 வரல, 2 பவர் வரல இல்லையா? 3 வருது. நீங்கள் சொல்லலாம் 2 பவர் 0ன்னு போட்டுக்கலாம். எஸ், 2 பவர் 0ன்னு போட்டுக்கலாம். பட் இங்கே நமக்கு 3 வருதே, வரக்கூடாதே. ஒன்று 2 பவராகவும் இல்லைன்னா 5 பவராகவும் தான் இருக்கணும். அடுத்து இங்கே பாருங்க 4 into 3ன்னு வரும். இதை வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே 3 இருக்கு, 5ன்னு போடனாலும் 5 பவர் 0 போட்டுக்கலாம். பட் நமக்கு இங்கே 3 வருது, வரக்கூடாது. அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 5 divided by 64 தான் முடிவுறு தசம தீர்வு. ஸோ இந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இது ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஃபைனல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரெல்லாம் விட்டுருங்க. இந்த நம்பர்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் தான் வேணும். என்ன கொடுத்துருக்காங்க? 383. அதாவது 383யோட ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து அதை வந்து எடுத்துலாம். அதாவது என்ன அர்த்தம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கொயர் வேல்யூலேருந்து நம்ம ரூட் எடுக்கும்போது ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூ வரணும் அப்படின்னா என்ன ஸ்கொயர் வேல்யூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது? 383க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்ன? 400 தான். ஓகேவா? ஏன்னா 19 ஸ்கொயர்ஸ் ஆர் 361 தான் வருது. நீங்கள் இங்கே 19 வரணும்னா 361 தான் வருது. ஆனால் இங்கே நமக்கு என்ன வரணும்? 383க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் வரணும். 16 ஸ்கொயர் வரணும்னா 256 தான் வருது. 22 ஸ்கொயர்னா 400 தாண்டி போயிடுச்சு, 484க்கு போயிடுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூ, அதாவது 383க்கு அடுத்து எந்த ஸ்கொயர் வேல்யூ இருக்கோ அதுதான் அந்த ரூட்டுக்குள்ளே வரும். அப்போ இந்த 400 ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 20.
ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்மு கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் இதே இது ப்ளஸ் கொடுத்ததுனால நம்ம 383க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்ம பார்த்தோம். இதே இது மைனஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ 383க்கு மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 19 வரும். ஏன்னா 383 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறப்போ 361 தான் வரும். ஸோ அதனால ஆன்சர் வந்து 19 வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும், ப்ளஸ்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து ஃபைனல் சம், இந்த வீடியோவோட ஃபைனல் சம் பார்க்கலாம். இது என்னன்னு பாருங்க. 1.45 பார் கொடுத்துருக்காங்க. அதை வந்து P/Q அதாவது ஃப்ராக்ஷனாக எழுத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 1.45க்கு பார்னா என்ன அர்த்தம்னா, இந்த 45ங்கிற நம்பர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி டைம்ஸ். அதாவது 45 45 45 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பார்ல எழுதுறோம். இப்போ இதுக்கு டைரக்டாக இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு டைரக்டாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ 1.45 இதை நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா 145 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோமா, ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும்னா மேலே ஒன்றையும் கீழே ஒன்றையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 144 டிவைடட் பை 99. ஓகே, அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9 டைம்ஸ் அடிக்கலாமா? ஸோ 11 9s are 99. அடுத்து 9 9, மிச்சம் 5 வரும் 54. 6 9 54 அப்படிங்கிறது வரும். ஸோ 16 டிவைடட் பை 11 வரும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 16 டிவைடட் பை 9. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, பார் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இப்போ 1.59 பார்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 159 டிவைடட் பை 100 போடுறோம். ஏன் 100 போடணும், இங்கே 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி இருக்கனால 100. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதில் 1 மைனஸ் இதில் 1 மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். இது 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், கீழே 1000 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 1599 எடுத்து டிவைடட் பை 1000. அதே மாதிரி தான் ஏன் இது பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம பார் எடுத்துட்டு 1.45 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த டெசிமல் பாயிண்ட்டை எடுக்கணுங்கிறக்காக 100 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 100x is equal to 145.4545ங்கிறது ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 100xலேருந்து எக்ஸை கழிக்கிறேன். 100xலேருந்து எக்ஸை கழிச்சோம்னா 99x. அப்போ இந்த வேல்யூவும் கழிக்கணும் இல்லையா, 145.4545லேருந்து 1.4545 கழிக்க போகிறேன். அப்போ 145லேருந்து 1 போச்சுன்னா 144. இந்த பாயிண்ட்லாம் கழிக்கும் போது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன்னா இதுலேருந்து இது சேமாக இருக்குல்ல, கழிச்சோம்னா 0 ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 144 டிவைடட் பை 9. இதை தான் நான் என்ன பண்ணிடுறேன்னா உங்களுக்கு டைரக்ட் ஸ்டெப்பாக நான் இங்கே சொல்லிட்டேன். ஆன்சர் இது நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் கொண்டு வரணும், அது தேவையில்லை. இப்படி பார்த்தோன்னே 145 டிவைடட் பை 100 போடுங்க. அதில் மேலே 1 மைனஸ் கீழே 1 மைனஸ் போட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷன் வந்து டேரெக்டாக வந்துடும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த 6 கொஷினும் 6 விதமாக இருந்துச்சு. ஸோ 6 விதமாக இருந்ததை நம்ம 6 விதமாக சால்வ் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.